வணக்கம். இந்த வீடியோவில் ரூபாய் 5000 இபிஎஃப்ஓ மாத ஓய்வூதியம் உயர்வு சார்ந்து பென்ஷனர்களுக்கு புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புகளை யார் வெளியிட்டிருக்காங்க, இபிஎஃப்ஓ ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் உயர்வு கிடைக்குமா என்பது சார்ந்து தகவலை பார்ப்போம். இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் முதல் 7500 ரூபாய் வரை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக ஓய்வூதியதாரர்களிடம் இருந்து வருகிறது. விலைவாசி உயர்வு காரணமாக தற்போதைய தொகை வாழ்வாதாரத்திற்கு போதவில்லை என்பது முக்கிய வாதம். இந்த நிலையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இது குறித்து விளக்கமளித்துள்ளார். அவர் கூறியிருப்பதாவது, ஓய்வூதிய நிதியினுடைய நீண்ட கால நிலைத்தன்மை மிகவும் முக்கியம். தற்போது ஓய்வூதிய தொகையினை அதிகரித்தால் அது நிதியில் கூடுதல் சுமையை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் நிதி நெருக்கடியை உருவாகலாம். மத்திய அரசு ஏற்கனவே குறைந்தபட்ச 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவதற்கே பட்ஜெட்டில் இருந்து கூடுதல் நிதியினை வழங்கி வருகிறது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் தொகை வழங்குவதற்கு அரசு தனது பங்களிப்பை செலுத்தி வருகிறது. இபிஎஸ் 95 திட்டத்தின் நிதியமைப்பு முக்கியமாக முதலாளிகளின் பங்களிப்பை சார்ந்து உள்ளது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 8.33% தொகை முதலாளிகள் செலுத்தி வருகிறார்கள். ஊழியர்கள் நேரடியாக பங்களிப்பு செய்யாததால் நிதியை கவனமாக நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. இபிஎஸ் 95 திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: 58 வயதிற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் வழங்கும் பாதுகாப்பு, 50 வயதிற்கு பிறகு முன்கூட்டியே ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பு. இந்த நிலையில் ஓய்வூதியர்களின் மாதம் ரூபாய் 1000 என்பது இன்றைய விலைவாசிக்கு போதாது. கௌரவமான வாழ்க்கைக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 அவசியம் என்பது அவர்களின் கோரிக்கை. மேலும் பகத்சிங் கோசாரியா குழுவின் பரிந்துரை அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார்கள். மத்திய அரசு விளக்கத்தின் அடிப்படையில் உடனடியாக இபிஎஸ் 95 ஓய்வூதிய உயர்வு எதுவும் கிடையாது. குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாயாகவே தொடரும். எதிர்காலத்தில் பணவீக்கம் மற்றும் நிதிநிலைத்தன்மையை பொறுத்து மறு பரிசீலனை செய்ய வாய்ப்புகள் உள்ளன. இந்த முடிவு ஓய்வூதியர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தாலும் நிதிநிலைத்தன்மை மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய இரண்டுக்கும் இடையில் சமநிலை தேவைப்படுவது தெளிவாகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.